Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு மாங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துர்க்கேன். மாங்காயை இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஹோல்ஸ் பெருசா இருக்கிற பக்கமா வச்சு துருவிக்கோங்க. இந்த அளவுல துருவிக்கோங்க. இந்த மாதிரி மீதமுள்ள மாங்காயை ஃபுல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 2 காஞ்ச மிளகாயை உடைச்சு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காயை இது கூட சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூணு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வச்சுக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். 3 கப் அளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துருக்கேன். சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்க்காம வடிச்சிருக்கேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தா உப்போட அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் கொஞ்சம் எல்லோ கலராக வேணும்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்காம செஞ்சுருக்கேன். இந்த சாதம் ரொம்பவே டேஸ்டியாக புது விதமான சுவையில் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.